என் வாழ்க்கை பந்தம் பயணம் வள்ளுவனின் வாக்கு. அந்த வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்றப்போம் இச்சபையில் வந்தாக வந்தவன் இன்னவன் இன்னொரு என்பவர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் யாரும் ஆவில்லையா யாருடைய வானத்திலே
உன்னை பார்க்க எனக்கு எப்படி இருக்குமா? அடியே பெண்ணா கண்ணே ராஜபாபனா கண்ணே 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 உன்னால் நான் நடையும் கவலை கொண்டமா என்னை கவலை கொண்டமா அதை கண்டதுமா இருக்க உனக்கு கல்வி நெஞ்சமா அடித்தேனே 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 உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே நான் அலைந்தேனே நீ தெரியபடி எதிரிருந்தும் தொட வழுந்தேனே நாரவாய் கொஞ்சம் மூடுறாட்டா ஜப்பம் ஏம்மா நான் பார்க்கலாம் முடியாது இல்லடா நான் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு கண்ணே ஐயோ என் கண் மணியே ஆஹா கண்ணீர் வழியும் கண்ணே கண் மணியே வெளியே வெளியே அடி மூக்கே ஆஹா உன் மூக்கில் ஒழியும் அடி கோண மரத்தில் கூடு கட்டி என் கொக்கே ஓஹோ நீ அடிக்கிற வாடா வாடா கூப்பிடல உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா புரியலடா வேற பாட்டு பாடுறேம்மா என்னடா பாட்டு பாடுறேம்மா ஐயோ அலுமேலே ஐயோ அலுமேலே ஐவுதி என்ன சொன்ன என்ன பாட்டு பாட பப்பையா என்னடா பண்ற ரொமான்ஸ் பண்றா போடா இன்னும் கொஞ்சம் கையை ஏத்தி புடுறா இன்னும் கொஞ்சம் கையை ஏத்தி ரொமான்ஸ் பண்ணு புடிச்சடா இன்னும் கொஞ்சம் ஏத்துறா இனிமே ஏத்தாத போடா நீ ஏத்தையா அட கம்யூனிட்டி கண்டு வந்து பாடுறா என்னடா போனா என்னடா புண்ணு இதா சரியே நான் தான் சம்பத்த புடிச்சனே என்னடா ஒரு தெரியாத பையன் புடிச்சா சொல்றதா இல்ல ஏத்திக்கிறாங்க அந்த பொண்ணு எப்படி ரோட்ல நிக்குது போய் கண்ணத்தை முடிய சின்னதா இல்ல அப்படியே தெரியுது இல்ல
சேர்த்தே பிடிங்க திம்மகாட்ட பிள்ளைய மாற மாட்டேங்குது நான் தான் தெரியாத கம்பத்தை பிடிங்களா கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து நான் யார் என்று தெரியாமல் ஆமா என் இடத்தில் இப்படியெல்லாம் விளையாடுகிறீர்கள். ஆமா எனக்கு நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தெரியுமா? மத்து அதாவது கற்பு இல்லாத அழகும் கல்வி இல்லாத செல்வமும் ஆமா என்றைக்கும் சிறந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆமா ஆமாமா அம்மா யாருன்னு தெரியாதா? தெரியாது அம்மா தானே ஆரம்பம் கரெக்டே வாங்கிக்கலாம் எனக்கு அதாவது ஒரு பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் பயப்பு ஆகிய 4 குணங்கள் இருக்க வேண்டும். ஆமா என் மடாட்டியும் கீது எப்படா அச்சம் மடம் டிவிசி பைப்பு இப்பெல்லாம் வயசு இல்ல சாகாது அது இப்ப வயசு இல்ல கருப்பு வயசா நீட்டா தேவனையா கற்படா பயிர்ப்பு பயிர்ப்பு இல்ல பருப்புல போய் சாம்பார் போடுங்க பருப்பு அதான் சாம்பார் போடுங்க பருப்பு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பயிர்ப்புனா கற்படா கருப்பா எனக்கு கருப்பா தெரியாது உனக்கு தெரியாது கற்படா கருப்பா ஆமா அதாவது ஒரு பெண்ணானவள் ஆமா வீதியில் நடந்தாளானால் ஆமா மஞ்சள் பூசி அப்படியே நெற்றியில் பிளத்த பொட்டி இட்டு வீதியில் நடந்தால் தன்னுடைய பாதத்தை பார்த்து நடக்க வேண்டும். குனிந்த தலை நிமிராமல் நடக்க வேண்டும். பார்த்தவர்கள் அனைவரும் கையெடுத்து கும்பிட வேண்டும் போல் மங்களகரமாக இருக்க வேண்டும். சரி நீ படம் கட்டி மரம் பார்த்து கும்பிடுறோம் நைட்டு என்ன பண்ணுறியா மங்களகரமா இருக்கிற பெண்களை மட்டும்தான் சொல்லணும். அவங்களும் மங்களகரம் தான் இல்லையா? ஆமா குனிந்த தலை நிமிராம நடக்க வேண்டும் என்று கூறினேன். ஏன்னா முத்து இந்த தலைமுறை பிள்ளை மாத்திரம் மோதிக்கிட்டு முனைகிறது இல்லையா? நீ சொல்லுமா ஏன்னா முத்து பெண்களுக்கு மட்டும்தான் குணங்களா? ஆமா ஆண்களுக்கு குணங்கள் இல்லையா? ஏன் இல்ல அத்தனை பேரை சொல்லுவாங்க இல்லையா? ஆமா அதனால பெண்களுக்கு 4 குணங்கள் ஆண்களுக்கு 3 குணங்கள் இருந்தால் போதுமானது. என்னென்ன தெரியுமா? என்னமா நல்ல ஒரு ஆண்மகன் என்றால் நிமிர்ந்த நன்னடை இருக்க வேண்டும். எப்படி என்றால் இதுக்காக ஒரு சிங்கம் பாஸ் சிங்கடா. சரி நான் சொல்றேன் அரசாங்கம் தான் சிங்கம் இல்லையா? அந்த சிங்கம் பாய்ச்சி சொல்றேன். சரிம்மா நிமிர்ந்த நன்னடை இருக்க வேண்டும். நேர்கொண்ட பார்வை இருக்க வேண்டும். யாருக்கு மஞ்சாத தன்னம்பிக்கை தைரியமும் இருக்க வேண்டும். கண்டிப்பா இருக்கணும். இன்னும் இருக்கும் இன்னவருக்கு மாடு கைப்படி வியாபாரம் பண்ணுகிறார். இன்னவருக்கும் நிமிர்ந்த நன்னடை இருக்கின்றது. ஆமா அவன் நின்றான் மேற்கொண்ட யாருக்கு மஞ்சாத தன்னம்பிக்கை தைரியமும் இருக்க வேண்டும். ஆமா தைரியம் இருக்கிறதா? 60,000 இஸ்பெட் விட்டு வந்து
அம்மா டிராக்டர் முட்டா போயிட்டு ஆனா இந்த திருடனுக்கு வந்த பையனுக்கு அந்த நேர்கொண்ட பார்வைதான் இல்லை. ஆமா எப்படின்னா பெண்களை பார்க்கும்போது கண்களை பார்த்து பேசணும். ஆமா வேற எங்கும் முழிக்க கூடாது. என் பார்வை கூட சரியில்லை. பாக்குற பார்வை அப்படியே குறு 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 குறுன்னு முழிக்கிறார். திருட்டு பாருமா திருட்டு பார்வை அது வேற பாருன்னு சொல்லி எங்கேயோ பாக்குறீங்க. அம்மா போட்டு என்ன கேக்குறீரா அந்த அவசியம் உட்காந்து எப்படியா அடிச்சிருப்பான். அது மேல ஏறி உட்காந்து போட்டு மேல சரி போனால் போகட்டும். வீண் வார்த்தைகள் வேண்டாம். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்யாணம், 96 தத்துவம், இவைகள் அனைத்தையும் கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் மற்றும் கற்றுணர்ந்த கணவர்களும் அமர்ந்திருக்கும் இந்த தெய்வ சபையின் முன்பாக வந்தவள் இன்னவள் இனியவள் என்று தெரிந்து கொண்டார்கள். சொன்னாதான் தெரியுமா? எனக்கு தெரியும். சபையோடு சுபோதயம் சுபோதயம். போலூர் அரவிந்த் சுவாமி நயனாவரம். போலூர் நயனாவரத்தை சேர்ந்த அரவிந்த் சுவாமி காவல், தமிழ்நாடு காவல்துறை. ஜெய் பவானி. ஜெய் பவானி இவர்கள் இருவரும் சேர்ந்து இங்கே பெருந்திருவாளாக வேடம் பெற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற எனக்காக ரூபாய் 101 அளித்துள்ளார். அன்னவர் குடும்பம் நீண்ட ஆயுளும் நிறைய சம்பத்து பெறுமாறு எங்கள் ஸ்ரீரங்கம்பாள் நாடக மன்றத்தை பிரார்த்தனை செய்கின்றோம். சுபோதய 45 ரூபாய் நான் யார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியும். நல்லா ஆட்டுன்னு சொல்றீங்க, சொல்றீங்க. நான் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நான் வாங்கி கேட்டுட்டேன். உன்னாலும் இங்க வந்து ஆட்டி பாருங்க. ஆட்டி பார்த்து நான் யார் என்ற விளக்கம் அழகாகவும் தெளிவாகவும் சொன்னால் புரிந்து கொள்வார். அப்படித்தானே? அதாவது நான் எப்பேற்பட்டவருக்கு மனைவி தெரியுமா? தெரியாதுப்பா, சொல்லுங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியும்? எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஆமா ஆமா. என் கணவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தெரியாதுமா. என் கணவர் நீண்ட கரமுடையவர். என் கணவர் நந்தியாவர்த்தன மாலை அணிபவர். என் கணவர் தன ரேகை படைத்தவர். என் கணவர் வணங்காமுடி சேகரன் என்று பெயர் பெற்றவர். என் கணவர் தீனி பேரா இந்த அவனி 56 தேசத்திற்கும் தலைவராக விளங்கக்கூடியவர். என் கணவர் பேர சொல்லவே இல்லையா? நம்ம நாக்கை இழுத்து வச்சு முட்டை நான் அடக்கம் வாங்கிட்டோமா? ஏன்னா சமையல ஒரே வார்த்தை, ஒரு மாத்திரை அளவு கூடினாலும் குறைத்தாலும் தவறான அர்த்தங்களா போய் சேர்ந்து. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? நானே அனுபவிச்சிருக்கேன். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்து திருமண வரன் கூடி என்னிடத்திலே வந்தார்கள்.
அச்சுக்கிறீங்க. அதனால உங்க கையால பத்திரிகை மணி ஆச்சு அந்த எண்ணெய் பூரா கோயம்புத்தூர் கட்டி போடுது. மங்களகரமாக கையால பத்திரிகை எழுதி கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட வந்தாங்க. சரி, நான் என்ன பண்ண தெரியுமா? மங்களகரமா இருக்கட்டு எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு அதையும் எழுதி பத்திரிகை வாசல் நல்லா உள்ள எழுதியாச்சு. பத்திரிகை ட்ரெஸ்ல பத்திரிகையும் அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு 100 பத்திரிகை கொடுத்துருக்காங்க. 101 என்கிட்ட வந்துச்சு. படிச்சு பார்த்தேன். எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு எம் மாவுக்கு குருவி வைக்கல. யமபெருமான் திருவருள் துணை கொண்டு ரசல் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் படிச்சு பார்க்கறது ஒவ்வொரு புள்ளியா வச்சு அதே போல தமிழ்ல ஒரே வார்த்தை ஒரு புள்ளி தவறினாலும் தவறான அர்த்தங்களாக செல்லும். அப்படி இருந்தாலும் இந்த அவனி 56 தேசத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் யாரு? அன்னவருக்கு மாரியாளாகிய மாரியாள்னா மனைவியாகிய என்னுடைய பெயரோ பெருந்துவாள் என்று தெரிவித்தார்கள். அவன் பொண்டாட்டி நினைச்சியா? பெரிய இடத்துல கை நானே பெரிய இடத்துல கை வச்சுட்டேன் பெரிய பேச்சுட்டேன்னு சொல்றேன். கை வச்சுட்டா பாடம். சரி, இருந்தாலும் ஆமா என்ன ஒரு பெயர் என் கணவர் என்ன அழகாக ஒரு பெயர் வைத்து அழைத்தார். அது என்ன பெயரோ? தெரியும். என்னம்மா? பானு 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 பானுமதி என்று என்னை அழகாக ஒரு பெயர் வைத்து அழைப்பார் என் கணவர். சரிம்மா. அதற்கும் அர்த்தங்கள் உண்டு. பானு என்றால் என்ன? தெரியா சொல்லுமா? சூரியன். பூஜா பேர் கிடையாது. அது சொல்லக்கூடாது. பானு என்றார் சூரியன், மதி என்றார் சந்திரன். ஏண்டா காலையில உதிக்கின்ற அந்த கதிரவனுக்கும் இரவிலே பௌர்ணமி சந்திரனும் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார்களோ அத்தன்மையாக என்னுடைய முக அழகும் உடல் வாட்டமும் இருப்பதா பானு 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 பானுமதி என்று என்ன அழகாக வெறும் ஆடு தலையை தூண்டு உன்னை பார்த்தா தான் ஆத்துல வாழ மாதிரி. வெடி வெடி அவனுக்கு வீண் வார்த்தைகள் வேண்டாம். அப்படித்தானே இருந்தாலும் இன்னும் நான் எப்படியெல்லாம் வருகின்றேன் தெரியுமா? என்னுடைய அண்ணன் நடையும் என்னுடைய பின்னல் ஜடையும் என்னுடைய வண்ண உடையும் என் தன்மையாக இருக்கின்றது. அப்படியா? ஏமா அண்ணன் நடனா
முதல்ல நினைச்ச பார்த்தே இல்லையா வாங்கி எடுக்காத. வாயை மூடு. என்ன சொன்னேன்? அப்படி அண்ணன் நடையும் என்னுடைய பெண்ண ஜடையும் என்னுடைய வண்ண உடையும் தன்மையாக இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது. இருந்தாலும் என்ன வந்து என் கணவருடன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? தெரியமா? சொல்லுமா. 101 பேர்கள் என் கணவருடன் சேர்ந்து. பொண்ணு காட்டினாத்தி மாதிரி வீட்டுல பொண்ணு காட்டணும்டா. என் வீட்டுல ஒண்ணு வீதிச்சுன்னு வச்சுக்க 101 பேர் வந்து போய் மொத்தம் கட்டுறாங்க. எல்லாருக்கும் என்னன்னா 100 பேர் சரி கட்டுறாங்க. அவங்க வீட்டுல என்ன ஒண்ணாச்சுன்னா நீ யாரு ஐயோ என் மட்டும் டாலி ஆமா அப்படி 100 ஆண்கள் ஒரு பெண் என் நாட்களால் துர்ச்சடை. ஒரே குச்சடை துர்ச்சடை. ஆமா. அப்படி இருந்தாலும் அந்த 100 ஆண்களுக்கும் எத்தனை தேவிமார்களாக விளங்கி இருக்கிறோம் தெரியுமா? அப்படி இருந்தால் இடுப்பு பிடிக்கல நீ. இடுப்பு டீசி இடுப்பு எனக்கு தெரியல. அப்படி 100 ஆண்களுக்கும் 100 தேவிமார்களாக விளங்கி வருவோம். சரிம்மா. அப்படி இருந்தாலும் முத்து நாங்க ஒத்தவரத்தினாக 100 பேரும் அப்படியே இந்த வீதி வழியா வந்தா எப்படா இருக்கும்? 3 பேரும் வீதியில் வந்தா எப்படி இருக்கும்? எங்கேயோ சாவு போற மாதிரி இருக்கும். பாவி 4 பேர் நாலே பேர் குடிக்காம எத்தனையோ அப்படி 100 பேரும் வீடு வழியாக வந்தா எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? சாவு போற மாதிரி தெரியும். உங்களுக்கு நல்லதே வாயில வராதா? வாயில பெனாயில ஊத்தி கழுவோம். 100 பேரும் போறாங்க. போகும்போது பொம்பளைக்கு தான் நாளைக்கு சாவு போக கல்வி தெரியுது. ஓஹோ. ஆம்பளைக்கு போனாக்கா ஆம்பளைக்கு போனா அவன் நல்லா வளர்ந்து அவன் கல்யாணத்துக்கு போற மாதிரி தெரியுது. ஏன் ஒரு காட்டுறதுக்கு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு பொங்கல் போக மாட்டாங்க. அவங்க 10 பேர் தான் போறாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதுனா பசங்களா சாவுக்கே போய் பழக்கப்பட்டீங்க. நல்லது கெட்டதுக்கு போய் கலந்து நாட்டாதீங்க. அதுக்கு மட்டும்தான் அனுப்புவோம். ஆமா. ஆனா அந்த சாவு தான் நான் போவேன். நான் கொண்டாடி அனுப்பினாலும் அங்கதான் நான் போவேன். ஏங்க அவங்க நீ போறேன். சாவு போனா நான் பத்திரமா கூப்பிட்டு வரேம்மா. சரி, உங்க கதை எங்களுக்கு தேவையில்லை. அதனால முத்தூன்னு அப்படி இருந்தாலும் நாங்க ஒத்தவரத்தினார்கள் விழுக்காத்துறை சேர்ந்த முன்னாள் ஊர் கவுண்டர் அர்ச்சனை கவுண்டர் அவருடைய அண்ணவர் இங்கே வாழ்வாளாக நடிக்கும் எனக்காக ரூபாய் 101 அளித்துள்ளார். அண்ணவர் குடும்பம் நீண்ட ஆயுதம் நிறைய சம்பத்து பெறுமாறு எங்கள் ஸ்ரீ ரேணுகம்பாலை பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி இருந்தாலும் நமக்கு நாங்க ஒத்தாவளிக்குமார்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு தெரியுமா? எப்படிமா தெரியுமா?
என்ன பத்து அம்மா நாங்கள் ஒத்தவரத்தினார்கள் எல்லாரும் ஒரு பள்ளத்திலே ஏறிக்கொண்டு இந்த அஸ்தினாபுரியை வளம் வருவது வழக்கம். அப்படி அஸ்தினாபுரியை வளம் வந்து ஒரு கால் மண்டபத்தை அடைந்து பொழுதுபோக்காக பாசிகை விளையாடுவதும் பல்லாங்குழி விளையாடுவதும் வழக்கம். சரிமா? அப்படி விளையாடுறதுக்கு வெளியே வந்து பார்த்தா என்ன கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். மலை படிச்சு வெளிநாட்டிலிருந்து சரி ஒரு குழந்தை வந்துக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவங்க வருங்காலம், நிகழ்காலம், போங்காலம், முக்காலத்தையும் உணர்ந்து புரியுரைப்பவர். ஆமா, அப்படித்தானே? ஆமா. குறைஞ்சுக்கிட்ட நான் குறி கேட்கணும்டா. என் கணவரோ காணலும் சென்றிருக்கிறார். ஆமா, சென்றவர் என்ன ஆயிட்டோ ஆமா, ஏதாயிட்டோ என்று தெரியவில்லை. ஆமா. அதனால நான் அழைத்ததாக அந்த குழந்தையை சீக்கிரமா கூப்பிடுறா. அப்படியே வரணும். எங்க மகாராணி அம்மா உன்னை அழைச்சிக்கிறாங்க. அப்புறம் எங்க மகாராணி அம்மா
குறைச்சி பக்கத்துல வந்துட்டாங்கம்மா. அப்படியா? ஆமா. சீக்கிரமா கூப்பிட்டு வாடா. இதோ வந்துட்டான் பாருங்க. அம்மா வெளிக்கிறாங்க உள்ள கூப்பிட்டா. கூப்பிட்டு வாடா. அம்மா நீ கூப்பிட்டா தான் வருவாங்க. அப்படியா? ஆமா. அம்மா திறமாது ஐயோ அம்மா என்னடா வார்த்தை இது? வட்டி கொடுத்து வச்சுட்டு இருக்குது. என்னடா கண்டுபிடிச்சு? ஏய், கம்மன் ஏரியாவோ. என்ன முத்தம்னு? அம்மா குறவர்கள் பேச்சு அரை பேச்சு தான் அது. ஓ ராணி அம்மா தாயே அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆமா மறுபடியும் நோக்கத்தை கூப்பிடலான்னு கூப்பிடுமா கூப்பிட்டு பார்க்கலாமா? கூப்பிடுமா. அம்மா திறமாது என்ன சவுண்டுடா? ஏண்டா? அவங்க குறவர்கள் மலை ஜாதி பெண்கள் ஓஹோ. அப்படிதான் பேசுவாங்க. அப்படியா? ஆமா. இருந்தாலும் ஆ. ஏண்டா? இவளை பார்த்தால் ஆமா. எவ்வளவு அழகாக இருக்கின்றார் தெரியுமா? ஆமா. அட, 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 அட. அம்மா, ஆயிரம் பாரு மரம் கூட்டி சூத்தாட்டம். என்ன மத்தே? அம்மா. இவளை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கின்றார் தெரியுமா? ஆமா. எப்படிமா அந்த மன்மத ரதிக்கு மேலாய் வனத்தில் வாய் புறத்துக்கு அடி உள்ளது அம்மா தரமாதி ஊரத்திரானால் அதற்கு மேல் உனக்கு நான் பண்ணுட அம்மா தலமாதி உன்னை பார்த்தால் அந்த மன்மதன் மனைவி ரதியை விட மேலான அழகாக தெரிகின்றார். அப்படி இருக்கின்ற சமயத்திலே இப்படி அழகாக இருக்கின்ற நீயோ அம்மா தலமாதி எந்த ஊரு எந்த அம்மா தலமாதி